வணக்கம். இன்றைக்கி 48வது நாள் விரதத்தில் 2வது நாள் விரதம் முருகனுக்கு. தைப்பூசத்துக்காக 48 நாள் விரதம் இருக்குது. அதில் 2வது நாள் விரதம். இன்றைக்கி காலைல 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு 5:30 மணி 5:45க்கெல்லாம் இன்றைக்கி நான் சாமியை தொடச்சி பொட்டு பூவெல்லாம் வச்சு பால் காய்ச்சி வச்சு சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என் பொண்ணுக்கு ரசம் சாதமும் வெண்டைக்காய் பக்கோடாவும் போட்டு காலேஜுக்கு அனுப்பி விட்டுட்டு இன்றைக்கி வியாழக்கிழமை அன்னதானத்துக்காக சாம்பார் சாதம் செஞ்சேன். எல்லா காய்கறியும் போட்டு அரிசி பருப்பு எல்லாம் போட்டு நல்லா சூப்பரான சாம்பார் சாதம். பாத்திரத்திலே குக்கரில் வைக்காமல் பாத்திரத்திலேயே செஞ்சுட்டேன். சாம்பார் சாதம் சூப்பராக நல்லா வந்துருந்துச்சு. இந்த சாம்பார் சாதத்தை எப்பயுமே நான் பொட்டலம் போட்டு தான் கொண்டு போய் கொடுப்போம். ஒரு 9 பேருக்கு வாரம் வியாழக்கிழமையில் கொடுத்துருவோம். ஊரில் இல்லை என்னால் செய்ய முடியலைன்னா மட்டும்தான் செய்ய மாட்டேன். மற்ற எல்லா நாள்லையும் நான் வியாழக்கிழமையில் கண்டிப்பாக கொண்டு கொடுத்துருவோம். அதுக்கு இன்றைக்கி தக்காளி ஊறுகாய் வச்சுருந்தேன். அந்த தக்காளி ஊறுகாவை தொட்டுக்காயாக வச்சு சாம்பார் சாதத்தை பொட்டலம் போட்டாச்சு. 9 பொட்டலம் போட்டு எப்பயும் 9 பொட்டலம் கரெக்டாக கொண்டு கொடுத்துருவோம். நம்மளால் எவ்வளவு முடியுதோ செய்ய முடியுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சு கொண்டு கொடுத்துக்கலாம். இது மாதிரி பொட்டலம் போட்டு 9 பொட்டலத்தை கொண்டு போய் அங்கே சாய்பாபா கோயில் வாசலில் உட்காந்துருக்க வயசானவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துடுவாங்க எங்கள் வீட்டுக்காரங்க. இன்றைக்கி மத்தியானம் விரதத்துக்கு சமையல் குக்கரில் வச்ச சாதம், பாவக்காய் பொரிச்ச குழம்பு, புடலங்காய் பொரியல், வெண்டைக்காய் பக்கோடாவுக்கு கொஞ்சோண்டு பிசைஞ்சது இருந்துச்சு. அந்த வெண்டைக்காய் பக்கோடாவையும் போட்டுக்கிட்டு தயிர், உப்பு, இதுதான் இன்றைக்கி விரத சாப்பாடு. காக்காவுக்கு சாதம் வச்சுட்டு நான் சாமிக்கெல்லாம் சாதம் எப்பயும் வைக்க மாட்டேன். விரதத்துக்கு வச்சுப்படாமல் சமைச்சு காக்காவுக்கு சாதம் வச்சுட்டு நான் சாப்பிட்ருவேன். இன்னையோட விரதம் இப்படி தான் முடிஞ்சிச்சு. நன்றி.